உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இன்னையோட 100 நாட்கள் முடிந்து விட்டது. ஸோ இந்த 100 நாட்களில் மக்கள் கிட்ட இந்த தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்களா? இந்த 100 நாட்களுக்குள்ள தாவேக அரசு பண்ண இந்த ஆட்சி மாற்றமாக இருந்துச்சா இல்லை ஏமாற்றமாக இருந்துச்சா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த தாவேக ஆட்சி மாற்றமாக ஏமாற்றமா அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டுடலாம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 100 நாட்கள் தாவேக ஆட்சி, சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, இந்தந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் மாறலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தோன்ற விஷயங்களை சொல்லுங்கள். நான் எடுத்துக்காட்டு சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் இருந்த விஷயம். இன்றைக்கி அதுக்கு 3 மாதம் அந்த தடை போட்டிருந்தாங்கல்ல, அது எப்படின்னா ஒரு விஷயம் பழகிறதுக்கு ஒரு 21 நாட்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 மாதமான இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்ன தடை, அதையும் மீறி சில இடங்கள்ல வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த கனிம வள தடை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு வெகு விரைவாக வந்து நிரந்தரமாக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் தென் வந்து நிறைய அரசு அலுவலகங்களில் பணத்தை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு உள்ளே வராதிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அரசு அலுவலகங்களுக்குள்ளே வராதிங்கன்னு சொன்ன விஷயம் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றமாக தான் பார்க்கப்படுது. அதை தாண்டி நான் பார்த்த சில மாற்றங்கள் பர்சனலாக இப்போ அரசு அலுவலகங்களில் நம்ம ஒரு மனு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மனுவுக்கு ஃபோன் கால் வருது. வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மனு கொடுத்துருக்குறீங்க, என்னென்ன விஷயங்கள் எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த நாளுக்குள்ளே இது முடிஞ்சிடும்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முந்தைய ஆட்சியில் இப்படி இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ ஊடகத்தில் உட்காந்துட்டு ஒரு அரசை பற்றி விமர்சனம் பண்ண முடியும் அப்படின்னா ஓப்பனாக ஒரு அமைச்சரை பற்றியோ ஒரு எம்எல்ஏ பற்றியோ அவங்க மேலே விமர்சனம் இருக்குங்கிறத டைரெக்டாக ஓப்பனாக சொல்ல முடியுது. ஸோ இது மாதிரி சில மாற்றங்கள் இருக்குது. இந்த ஏமாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் தீர்மானங்களாக தான் போயிட்டுருக்கு, இன்னும் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அந்த 100 நாட்களுக்குள்ள அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் காவல்துறையை வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னும் டைட் பண்ணணும். நிறைய இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த போதை பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த விஷயத்தை தயவு செஞ்சு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இன்னொன்று, இந்த பேனர் கலாச்சாரம் இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்துட்டு விசிகா தொண்டர்கள் வந்துட்டு அந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது பார்த்தா ஒன்றும் இல்லை, நேரில் பேனர் வச்சிருக்கிறாங்க, அதை வந்துட்டு காவல்துறை அகற்றிருக்காங்க. அதை எதிர்த்து வந்து விசிகா வந்துட்டு ஒரு சாலை மறியல் பண்றாங்க. அப்ப அந்த வழியா வந்த ஒரு பையன் வந்திருக்கும் போது அந்த இளைஞர் என்ன பண்றாரு, அந்த காவல்துறை அதிகாரியோட வந்துட்டு கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படுது. அந்த விசிகா தொண்டர்கள் மேலே வாக்குவாதம் ஏற்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு, டக்குன்னு அந்த பையனை ஒரு அறையிறாரு. அவர் திரும்பி எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு அறையிறாங்க. இதனால அங்க ஒரு பெரிய இதாகி அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே ஒரு பயம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய வேலை. இந்த மாதிரி வந்து பொதுமக்கள், இளைஞர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்துட்டு எடுத்தவொடனே கை நீட்டுறது. ஆக்சுவலி எதுக்காக அந்த பையன் கை நீட்டினா, எதுக்காக இவரை அடைஞ்சார் அப்படின்னா அட்ரா பார்ப்போம்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த ஆடியோவில் கேட்குது. ஒரு காவல்துறை அதிகாரின்றதை தாண்டி ஒரு வயசில் மூத்தவர், அவரை வந்து நீங்கள் கை நீட்டி அட்ரா பார்ப்போம்னு சொல்லும் போது சும்மா இருக்க முடியாது. அப்போ காவல்துறை அவர் திருப்பி அடிக்கிற அளவுக்கு தான் காவல்துறை வீக்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் மாறணும். நிறைய இடங்கள்ல காவல்துறைக்கு முழு பவரை கொடுத்து கஞ்சா போதை பழக்க வழக்கங்கள் அப்படி பரவுது அப்படின்னா அது தயவு செஞ்சு நிப்பாட்டணும். அது இல்லாமல் ஸ்கூலில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வாசல்லே வந்துட்டு மது அருந்துற மாதிரி வீடியோக்கள் வருது. இப்போ 2 விஷயங்கள் நடந்திருக்கு, கொலைகள். அந்த கொலைகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போதை பழக்க வழக்கம் தான். ஸோ இதுதான் சட்டமன்றத்திலும் இருந்துச்சு. இதான் நான் பார்த்த விஷயங்கள். இது போக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா வந்து விஷயங்களை அடிக்கடிக்கிட்டு வரலாம். இப்போ வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம். சட்டமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்க வழக்கத்தினால் ஏற்பட்ட 2 பெரிய விஷயம். ஒன்று வந்து கோயம்புத்தூர் அந்த காலேஜில் நடந்த அந்த அமுதன் அப்படிங்கிற அந்த மாணவன் உயிரிழந்த சம்பவம். இன்னொன்று திருவொற்றியூரில் +2 மாணவன் அடித்து செய்யப்பட்ட சம்பவம். இந்த 2 விஷயம் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரிய விவாதமாக வந்துச்சு. நேற்று கூட பார்த்தோம், திருவொற்றியூரில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா போய் நேரில் ஆறுதல் சொல்ல போகிறாரு. போகும்போது அந்த பகுதி மக்கள், அந்த மாணவருடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு அமைச்சர்கிட்ட பல கேள்விகளை கேட்குறாங்க. ஆதவண்ணா
சொல்லுங்கள், நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்குறாங்க. அவர் வந்துட்டு அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப அமைதியாக வந்து அவரும் கிளம்பி போகிறத பார்த்தோம். இது வந்து மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி தான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு +2 மாணவன் இறந்து போயிட்டான், வந்து இந்த மாதிரி விஷயத்தினால இறந்து போயிட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா கஞ்சா பழக்கம் அந்த விஷயம் பண்ண ஒரு பையனை வந்து இவன் தட்டி கேட்டதுனால ஸ்கூல் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அடிச்சுக்கிட்டதில் ஒருத்தர் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத ஈஸியாக கடந்து போயிட முடியுமான்னு கேட்டால் கடந்து போயிட முடியாது. இது வந்து ஜென்ரேஷனாக மாறுது, அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்கூல் வரைக்குமே இந்த கஞ்சா பழக்கம் இருக்குது அப்படின்னா அப்போ எந்த வகையில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டுப்பாடோடு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுக ஒரு பகிரங்கமான கேள்விகளாக எழுப்பியிருந்தாங்க. அப்படி கேட்கும்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்களும் பதில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, கோவை அமுதனாக இருக்கட்டும், திருவொற்றியூரில் அந்த பையனாக இருக்கட்டும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இழப்பு எங்களுடைய பர்சனல் இழப்பு மாதிரி தான். அந்த குடும்பம் அவங்க இழந்ததுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அதுக்கு பின்னணி காரணங்களையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோஷ்டி மோதல்னு அந்த காலேஜும் சொல்லுது, அங்கே படித்த பசங்களும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா சைட்லேருந்து தான் ஒரு போதை பழக்கம் பிரச்சனை அப்படின்றாங்க. அதை கண்டிப்பாக விசாரணை மேற்கொண்டு அரசு தயவு செஞ்சு அதுக்கான விளக்கம் கொடுக்கணும். இன்றைக்கி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாலுமே இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை வந்து காவல்துறை மேலே வந்துட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க வேணுனே பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் கூட அந்த கேள்வி தான் முன் வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து காவல்துறை அதில் வந்து காவல்துறை இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி தான் வந்து அந்த பையனை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இவ்வளவு குழப்பங்கள் தேவையில்லை. அது தாவேக அரசுக்கும் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக திருவொற்றியூரில் அந்த பையன் இறந்ததுக்கு இப்போ இறந்து போயிட்டான், அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு, ஓகே. பட் இருந்தாலும் இன்னொரு இழப்பு கண்டிப்பாக நடக்கவே கூடாது. இப்போ அந்த இறந்த குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து தாவேக அரசு இருக்குது. ஆனாலும் அந்த பையன் எப்படி இறந்தான், எதுக்காக இறந்தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோஷ்டி மோதல்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் என்ன மாதிரி விழிப்புணர்வு இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த உறவினர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி போதைப் பொருள் சம்மந்தமாக ஒரு பையனை அடிச்சு கொண்டாங்க அப்படிங்கிற செய்தி வர்றதை தாண்டி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வருது அப்படின்னா அப்போ என்ன மாதிரி அரசு பள்ளிக்கூடம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு தயவு செஞ்சு அதை கண்காணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அரசு தப்பு இருக்குது, உறவினர்கள் தப்பு சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு இதெல்லாம் இருக்கட்டும். இதை தயவு செஞ்சு அரசியல்கள் கொண்டு வந்து இதை கேவலமான அரசியலாக மாற்ற வேண்டாம். இதை வந்து திமுகவும் சரி தாவேகவும் சரி உங்கள் ஆட்சியில் பண்ணது எப்படி எங்கள் ஆட்சியில் பண்ணது எப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம். தயவு செஞ்சு இதற்கான நடவடிக்கையை கொஞ்சம் துரிதமாக எடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் இதுக்கான கண்காணிப்பு குழுக்களை வைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன போதைப் பொருளாக அசால்ட்டாக கையில் கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னும் போது அதற்கான நடவடிக்கைகளை தயவு செஞ்சு பள்ளிக்கல்வித்துறை எடுக்கணுங்கிற கோரிக்கையை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் எழுந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா, உங்களுடைய அமைச்சர் சரத் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டேடியத்தில் வச்சு பவுடரை போட்டு தட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு என்னைக்காவது நடவடிக்கை எடுத்தீங்களா, அதை நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சியில் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது அமைச்சர் சரத் அவர்கள் எழுந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதற்கான விளக்கத்தை முழுசாக கொடுத்தாச்சு, எல்லா விளக்கமும் கொடுத்தாச்சு. குழந்தைக்கு வந்து நான் மாத்திரை தான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் கதை விட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் திருப்பி கேட்குறேன், ஒருவேளை அது போதைப் பொருளாக இருந்திருந்தா அந்த ஸ்டேடியத்தை சுற்றி அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. அப்போ அந்த டைமில் இருந்த ஆட்சி காலம் நீங்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் தான் வந்து வெளியில் வச்சு வித்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது. இதுக்கு எதிர்க்கட்சியிலேருந்து எந்த பதிலுமே கிடையாது. ஸ்டேடியம் வாசல்லேருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் விற்றாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ காவல்துறை சுற்றி இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து போதைப் பொருளை பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை தாண்டி தாவேக்காக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினது வந்து அந்த வீடியோ இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது, இப்போ தான் நடவடிக்கை எடுக்கணும், ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. பட் ஆனால் அதற்கான விளக்கத்தை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நான் கொடுத்தேன், எங்கள் வீட்டு ஃபேமிலி கொடுத்தாங்க, எல்லாருமே கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் திமுக அதை விடாமல் வந்து பிடிச்சி திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீ சட்டமன்றத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அதுக்கு அமைச்சர் சரத் அவர்கள் பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 858 கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு துறையில் ஊழல் நடந்துச்சு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. இப்போ அதையெல்லாம் வந்து செய்தியாக தான் வந்துச்சு. இப்போ நான் அதை எடுத்து பேசட்டுமா? செய்தின்னு சொன்னீங்க, நான் விளக்கம் கொடுத்துட்டேன். விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அதிலே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் திரும்ப இந்த செய்தியை கேட்கிறேன். இது ஒரு செய்தி தானே, நகராட்சி சொல்ல ஊழல் நடந்துச்சா இல்லையா, நான் கேட்கிறேன்னு சொன்ன உடனே டக்குனு நேரு அவர்கள் எழுந்துட்டார். அவர் வந்துட்டு அதாவது என்ன கேட்டாங்களோ அதை பத்தி மட்டும் பேசுங்க, தேவையில்லாமலாம் எதையும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இன்னைக்கு
இந்த மாதிரி தான் வந்து காரசாரமா விவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல ஆதவ அர்ஜுனா என்னன்னா, அவர் எழுந்தாலே ஏதாவது ஒரு விஷயத்த சம்பவமா பண்ணிட்டு போயிடுறாப்புல. இன்னொன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறாப்புல, ஒரு ஆதாரத்தோட அடிக்கிறதுல பயங்கர கிங் ஆயிட்டாப்புல. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக வந்து பல குற்றச்சாட்டுகள் தாவேக்கா மேல வைக்குது, ஓப்பனாகவே வைக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ தாவேக்கா நிர்வாகிகள் வந்து போதை இதில் சிக்கிட்டாங்க, தாவேக்கா நிர்வாகிகள் வந்து பாலியல் சிண்டலில் சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து 2021 இப்போ வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவு விஷயங்கள், போதையினால் நடந்த உயிரிழப்புகள் எத்தனை, பாலியல் குற்றச்சாட்டுகள் எத்தனை, ஒரு திமுகவுடைய, அதாவது ஆக்சுவலி விஜய் அவர்கள் கூட அதை பேசியிருப்பாரு, திமுகவுடைய ஒரு நிர்வாகி 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணா, இதை வந்து எப்படி எடுத்துக்க முடியும், அதுக்கான நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து முன் வச்சு போட்டோவோட வந்துட்டு அந்த ஆதாரத்தை காட்டி வந்து கேள்விகள் கேட்கிறாரு. திமுக அதுக்கு மேல அதுக்கு பதில் சொல்ல முடியாம பல இடங்களை திணறதையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சு விவாதங்கள்ல நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள். இதுல மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் இன்னைக்கு. ஒன்றும் இல்லை, பின்னாடி பேசின அந்த எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் பேரை வந்துட்டு ஒரு தவறான இடத்துல பயன்படுத்திட்டார். அந்த கருணாநிதி அப்படிங்கிற பேர் வந்து எதிர்கட்சிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமான கோபத்தை உண்டு பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி பற்றி வந்து அவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடுறதுக்காக விஜய் அவர்கள் எழுந்திருக்கிறாரு. அப்போ எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா, சேர்த்து உங்கள் தலைவர் பேரை தவறாக பயன்படுத்தினதுக்கு, இங்கே பயன்படுத்தினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் சார்பாக அப்படின்னு சொன்னார். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் எதிர்கட்சிகள் ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் ஒண்ணுமே இல்லை, அவர் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு பலரால பெருசா பேசப்படும். பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான், அவர் சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு சிஎம் விஜய் அவர்கள் இருக்காருன்னா இதுதான் வந்து பொறுப்பு, இதுதான் வந்து சரியானது, இதுதான் சரியான ஒரு அணுகுமுறை, ஒரு தலைவனுக்கான தகுதி அப்படிங்கிற மாதிரி மொத்த ஃபோக்கஸ் இப்போ இன்னைக்கு அவர் மேலே போயிடுச்சு. எதிர்கட்சியில் என்னதான் கேள்வி கேட்டாலும் என்னதான் விஷயங்கள் பண்ணாலுமே இன்னைக்கு அவர் கேட்ட அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது, இவ்வளவு நாட்கள் சிஎம் விஜய் அவர்கள் என்னென்னமோ சொன்னாங்க, அவர் பாருங்க இப்படியே பார்த்துட்டு இருக்காரு, அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கும் ஒரு பொறுப்பு இல்லையா அப்படின்னு. ஸோ இதை பேசிட்டு அவர் வந்து விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை கொடுக்குறாரு. விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, 1 லட்சம் வரை வாங்கிய விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி. ஸோ அதனால 30,000 to 40,000 வரைக்கும் வந்துட்டு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 100 நாட்களுக்குள்ள தாவேக்கா அரசு நிதி நிலைமைகள் இவ்வளவு மோசமாக இருந்தாலுமே விவசாயிகளை நாங்கள் என்னைக்குமே கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிஎம் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கதை பார்த்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அமைச்சர் ரமேஷ் எழுந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம், சிஎம் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள சமீபத்தில் வரும்போது எல்லாருக்குமே வணக்கம் வச்சுட்டு தான் போறாரு, உட்காரும் போது அப்படி வணக்கம் வச்சுட்டே வரும்போது எதிர்கட்சி தலைவர் சைடும் பார்த்து வணக்கம் வைக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் எதையோ பேப்பர் எடுத்து இது பண்ணுற மாதிரியும், கே நேரு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எழுந்து வணக்கம் சொல்லிட்டு இருந்த அந்த வீடியோ பார்த்தோம். இது பயங்கர வைரலாக போச்சு. நிறைய பேர் சில கேள்விகளாக முன் வச்சிருந்தாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் உள்ள வராரு, 8 கோடி மக்களுக்குமே அவர் தான் சிஎம், ஏன் எழுந்து நின்று ஒரு வணக்கம் வச்சா என்ன, இல்லை உட்காந்து லைட்டாக அப்படி வணக்கம் வச்சுட்டு உட்காந்தா என்ன, ஒன்றுமே இதில் பெருசாக வந்துட்டு யாரும் குறைஞ்சு போகிறது இல்லை, ஏன் இந்த இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம். இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அதே கேள்வியை வந்து கேட்கிறார். அவர் எப்படி கேட்டிருந்தார் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கண்ணியம் பற்றி வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாப்புல, இந்த கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறத நாங்கள் அண்ணா வழியில் எங்கள் சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் அந்த மன்னிப்பும் கேட்டார். அதே இந்த கண்ணியத்தை எங்களுக்கு சொல்லித்தர சொன்னீங்களா, எங்களுக்கு வந்து கற்றுக்கணும்னு சொன்னீங்கல்ல, உங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தயவுசெய்து இந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு போட்டு விட்டாப்புல. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஹிட்டாக இருக்கும் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவரை என்ன வேணா நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் தயவு செஞ்சு கண்ணியத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார்ல, அந்த கற்றுக் கொடுங்கன்ற வார்த்தை இருக்குல்ல, இது பயங்கரமான இரிட்டேஷனை கொடுத்துருக்கோம் வந்து எதிர்க்கட்சி தலைமைக்கு. ஏன்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு கண்ணியம் இல்லை, கடமை எதுவுமே இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, தயவு செஞ்சு கற்றுக்கோங்க, அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
முதலாவதாக அவைக்கு வந்திருக்கேன், இப்போதான் முதல்ல வந்து சட்டமன்றத்துலேயே நுழைஞ்ச நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை கற்றுக்குங்கன்னு சொன்னது வந்துட்டு பயங்கரமாக எதிர்க்கட்சி தலைமைக்கு ஒரு ட்ரிகர் ஆகிருக்கு. அவங்கெல்லாம் பயங்கரமாக ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சிஎம் விஜய் அவர்கள் உள்ளே வராரு, வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கிறாரு. ஏன் எழுந்துட்டு வணக்கம் வச்சா என்ன, இதில் என்ன உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சு போயிட போன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது விவாதமாக மாறுது. அந்த சமயத்தில் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப எழுந்து சொல்கிறாரு, இதெல்லாம் வந்துட்டு சட்டத்தில் கிடையாதுங்க, ஒரு முதலமைச்சர் உள்ளே வராருன்னா எழுந்து நிற்கிறலாம் சட்டத்தில் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை தலைவர் வரும்போது நம்ம எல்லாம் எழுதி நிற்கிறது வந்து மாண்பு இருக்கு, அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு கடமை, மற்றபடி வந்து யாருக்கும் எழுதி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கருத்து சொல்றாரு. அப்போ நேரு அவர்கள் வந்து ஒரு பதில சொல்றாரு, என்னன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தவங்களும் சரி இந்த மாதிரி நாங்கள் வரும்போது எழுதி நிற்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சியும் அப்படிதான் இருப்போம், இது வந்து வழக்கம், இதெல்லாம் வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆக்சுவலி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் வந்து விளக்கமும் சொல்றாரு. விஜய் உள்ள வராரு, வந்து இந்த பக்கம் வணக்கம் வச்சுட்டு ஃபுல்லா இந்த பக்கம் வணக்கம் வச்சுட்டு எல்லா சைடும் வணக்கம் வச்சுட்டு தான் போய் உட்கார்றாரு. ஸோ அவர் வந்து இந்த காழ்ப்புணர்ச்சி வன்மம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு போறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பழக்கமே கிடையாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஐயா, இவ்வளவு நாள் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் திமுக அதிமுகன்னு போய் நின்னீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களை அசிங்கமாக திட்டுறதும் அவங்க அவங்களை அசிங்கமாக திட்டுறதும் சண்டை போடுறதும் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அதே நடைமுறையை திரும்ப கொண்டு வரதான் வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்களே தவிர, இது ட்ரை பண்ணுறாங்களேன்றதை தாண்டி இவங்களாம் இறங்கி போய் வணக்கம் வச்சாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். அது எப்படி நீ ஒரு ஆள் உன் முன்னாடி நான் வந்து வணக்கம் வச்சிருவேன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நாங்களாம் வந்து ஆண்ட பரம்பரைன்ற ரேஞ்சுக்கு இது எங்கே போய் நிற்குதுன்னா, வரக்கூடிய புதுசாக யார் வந்தாலும், இப்போ தாவேகா உட்பட யார் வந்தாலும் அவங்கள மட்டம் தட்டுறது, அசிங்கப்படுத்துறது, நீலாம் ஒரு ஆளே இல்லை எனக்குன்னு சொல்றது, இந்த மாதிரி மனப்பான்மை தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயமா சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது, இதுதான் நிதர்சனம். அதே போல ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு அவர்கள் பேசும்போது வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போதே திமுக சைட்ல இருந்து பேச விடாம பயங்கரமா ஷவுட் பண்றாங்க, கத்துறாங்க. அந்த சமயத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, திமுக உங்க பக்கம் வந்து 57 பேர் இருக்கீங்க, நாங்க எழுந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமான்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஆக்சுவலி அவை குறிப்புல இருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேற மாதிரி ட்ரிக்கரை உண்டு பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம சொல்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க முரண்டு பிடிக்கிறாங்க, திமிரா பேசுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்கன்னும் போது தாவேகா அதையே திரும்ப கையில் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது. ஏன்னா இது வந்து சட்டமன்றம், இது மாண்புமிக்க இவ்வளவு காலங்கள் தாண்டி இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து கொடியேற்றமோ சொன்ன வார்த்தைகள் தான், இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டமன்றம். இப்படி இருக்கும்போது இதுக்குள்ள வந்து சண்டை போடுறது மட்டும் வேலை கிடையாது, போய் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் ஏதாவது பற்றி பேசுங்க. தயவு செஞ்சு இதையே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நாளை பின்ன என்ன ஆகும்னா, சட்டமன்றம்லாம் இப்படி தான் இருக்கும் போல, இந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்துக்கோங்க, லைவ்ல போடுறதுனால யார் என்ன பேசுகிறாங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்னைக்கு திமுக வெளிநடப்பு செஞ்சது ஏன், வெளிநடப்பு செஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திக்கும் போது செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, சார் நீங்கள் அமைச்சர் சரத்தை வந்து குறை சொன்னீங்க, திரும்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல, திமுக ஆட்சி காலத்தில் தானே அந்த இது நான் பவுடர் உருட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ பவுடர் அவ்வளோ ஈஸியாக கிடச்சா சார் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு ஏன் சார் பதில் சொல்லலை அப்படின்னதாக இருக்கட்டும், நிர்மல்குமார் அவர்கள் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், இப்போ வந்து எங்களை சொல்கிறீங்க அமைச்சர் வந்து இப்படி பண்ணாருன்ட்டு. ஜாபர் சாதிக்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் கட்சிக்குள்ளேயே இருந்தார், அவரை நீங்கள் நீக்கினீங்க ஓகே, பட் அவர் கூட வந்து நீங்கள் முதல்ல குடும்பமே வந்து ஒன்றாக இருந்துச்சு, அதை பற்றி ஏன் சார் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு ஒரு கேள்வியும் கேட்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படையா நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகுது. இது மக்களுக்கு வந்து ஓகே, இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருந்தா போதும், இதுவே வந்து நிறைய இருக்கும்போது அதுவும் இல்லாமல் இந்த 57 பேர் இருந்துச்சா நாங்களும் எந்திரிப்போன்றது வந்துட்டு கேட்கறதுக்கு கெத்தா இருக்கலாம், பட் சட்டமன்றத்துக்குள்ள அது வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிறதும் வந்துட்டு யோசிக்க வைக்கிது நம்மள. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்ச விஷயம் தான், இப்போ வந்துட்டு பவர் கட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்போ நிறைய மாநகராட்சிகள்ல பார்த்தீங்கன்னா குப்பைகள் அங்கங்கே ரோட்டில் வந்து கிடக்கிறத பார்க்குறோம். சாலைகள் ரொம்ப சரியாக இல்லை, முன்ன மாதிரி வந்து அந்த சரியான ஒரு இதில் இல்லை, ஒரு புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க அரசாங்கத்தை குற்றம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பவர் கட்னா ஏன் தாவேகா அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்வில் ஆனந்தஜித் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவேகாவோட செய்தி தொடர்பாளர். ஸோ அவர் வந்து கலந்துக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு பையன் கேட்குறாப்புல, இந்த மாதிரி வந்து திருப்பூரில் சாலைகள் தோறும் வெறும் குப்பைகள் கூடமாக இருக்குது, முன்ன மாதிரி முறையாக வந்து யாரும் வந்து அதை வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குற ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அப்போ தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம பேசணுங்கிறது நமக்கு தோணுது. அப்போ ஆனந்தஜித் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, தாவேகா அரசாங்கம் பொறுப்பேற்ற கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பவர் கட்டுங்கிற விஷயத்த பார்த்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களுக்கே புரியல ஏன் இது நடக்குது அப்படின்றது. ஏன்னா எல்லாம் சரியா தான் இருந்துச்சு, ஆட்சி பொறுப்பேற்றோன்னு ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்தா
அங்கே பணி செய்கிறாங்கல்ல அந்த இபி டிபார்ட்மெண்ட்டில், அந்த பணி செய்யக்கூடியவங்களை வந்து ஒரு ஒப்பந்தத்தில் தான் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளமும் வாங்கப்படுது. அதை வாங்கி அவங்க பாக்கெட்டில் போட்டுட்டு இந்த கவுன்சிலர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து முந்தைய ஆட்சியில் இன்னும் உள்ளாட்சியில் நடக்கலை இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் முந்தைய ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்ட அந்த கட்சியோடைய கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காசை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட முரண்டு பிடிச்சி விட்றது, இல்லை அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறது, இப்படி பண்ணி நிறைய இடங்கள்ல பவர் கட்டை உண்டு பண்ணாங்க. இதே கான்செப்ட் தூய்மை பணியாளர்களுக்கும். அப்போ தூய்மை பணியாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் நிறைய பேரை சேர்த்துக்கிறாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடு எல்லாமே இன்னமும் திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதாவது முந்தைய ஆட்சி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் அரசுக்கு எதிராகவே அதெல்லாம் பண்ணிக்கலாம் போ, இதெல்லாம் பார்த்துக்கலாம் போன்னு விடுறதுனால தான் உள்ளாட்சி அளவில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயினான திட்டங்கள் மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் அடிப்படை வசதிகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் செயல்படுத்த முடியலங்கிறதுக்கு ரீசன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால தான். இப்போ நிறைய ஊர்களில் நம்ம போகும்போது பார்த்தா திடீர்னு வந்து ஒரு மாநகராட்சியாக இருக்குது, நகராட்சியாக இருக்குது, அங்கே வந்து குப்பை குளமாக என்னடா இது விஜயன் ஆட்சிக்கு வந்தார், என்னடா ஒன்றும் பண்ணாமல் இருக்காரு, இப்படிலாம் வச்சுட்டு இருக்காங்கன்னும் போது உள்ளாட்சி தேர்தல் வர வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தலுக்கு அப்புறமா ஐ திங்க் வந்து உள்ளாட்சி மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபயராக இருக்க போகுது. ஏன்னா மேயர் பிரியா அக்கா வேற வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னா கருப்பு சட்டை அணிந்து யாரும் வந்து கொடியேற்றக்கூடாது, ஐ மீன் கொடியேற்ற இடத்துக்குள்ளே போகக்கூடாது, ஆனால் கருப்பு கோட்டு போட்டு வந்துட்டு சிஎம் விஜய் கொடியேற்றினாரு, இதெல்லாம் என்ன நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஊரில் உலகத்தில் என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. கலைஞர் அவர்கள் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு முதல்வர்கள் அவர்களுக்கெல்லாம் கொடியேற்றலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் வந்து விலை பெரிய விஷயம் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வந்து ரீல்ஸில் பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா, நல்ல விஷயம் தானே, வாங்கி கொடுத்துட்டாருல, அவர் ஏற்றினார்ல, அவர் புள்ள ஏற்றினார்ல, அவருடைய துணை முதலமைச்சராக வந்து ஒரு அடுத்த வாட்டி ஏற்றுவார்ல, ஐ மீன் ஏற்ற ட்ரை பண்ணார்ல, இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு ஏற்றிட்டு போட்டோம், நல்ல விஷயம் தான், ஓகே நல்லது சூப்பர் சார் கலைஞர் சார் நல்லது சார்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. உடனே வந்துட்டு அது ஒரு நக்கலாக வீடியோ வேறு, டே என்ன உங்கள் அண்ணன் கொடியேற்றினாரா, ஜாலியாக இருந்துச்சா, இது எங்கள் கலைஞர் போட்ட பிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என்னப்பா டே. அதான் சொல்கிறதுல இந்த ஆண்ட பரம்பரை ஆளும் பரம்பரைன்ற மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் என்ன முக்கியமானதுன்னா கொடி ஏத்தின முதலமைச்சர் அவர்கள் என்ன கலர் உடை போட்டிருந்தார்கள், அப்போ அவர் மட்டும் கருப்பு போட்டுட்டு கொடி ஏத்தலாம், அப்ப தேசிய கொடிக்கு வந்து நேத்து ஒரு மோசமான சம்பவம் கர்நாடகாவில் நடந்த விஷயம். ஒரு 3 அப்பாவி தமிழர்கள் அவங்கள அடிச்சு ஐ மீன் என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி வந்து செம்மரக்கட்டை திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடிச்ச வீடியோ பார்த்தோம். நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு கண் கலங்குச்சு. அவ்வளோ தூரம் வந்து நான் தமிழர்கள் என்ன இழிச்சவாங்களா, இப்படி போட்டு அடிக்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் கோவம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அரசியல் வந்து அப்போ பெருசாக தெரியாது, இப்போ அந்த அரசியல் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்போ தெரியும் போது இப்பவும், அதாவது இவ்வளவு காலங்கள் தாண்டியும் எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ ஆட்சிகள் கடந்தும் இப்பயும் தமிழ்நாட்டு, அதுவும் தமிழ்நாடு பூர்வமாக கொண்ட அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னும் போது ஏற்றுக்கவே முடியல. மான் திருடுனா அது தமிழன் தான் திருடுவான், செம்மர கடத்துனா அவன் தமிழன் தான் திருடுவான், திருடனாவே தமிழன் தான் அப்படிங்கிறது இந்த புத்தி யார் வந்து புகுத்துனாங்கன்றதே தெரியல. எனக்கு வந்துட்டு அந்த கர்நாடகாவில் அவங்கள அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கலாம். உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருந்தா நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் சுட்டு கொள்கிற அளவுக்கு அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். முதல்வர் விஜய் அவர்களும் இதுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, கண்டன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது எப்படின்னா இது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து இவ்வளவு காலம் நான் சொல்கிறது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்து பாதித்த விஷயம். ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில். அந்த டைமில் வந்துட்டு முக்கியமான ஒருத்தர், ஒரு குற்றவாளின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்போ இருக்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்க ஒரு தமிழை தொடவே பயப்படுவாங்க. ஏன்னா தொட்டா அவன் அங்கேருந்து ஒரு விஷயம் பண்ணிடுவாருன்ற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. அது இப்போ இல்லைன்ற மாதிரிலாம் நிறைய கூற்றுக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் இதை பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து பக்கத்து கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் அங்கே வேலை பார்க்க போகிறாங்க. அவங்க மாடு மேய்க்க போய் மாட்டை தொலைச்சிட்டு மாடை தேட போன கூட்டத்தை நான் மானை அடித்து கொண்டுட்டீங்கன்னு மானை அடித்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சுட்டு கொள்றதெல்லாம் வந்துட்டு புரியலை. சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார், கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்கணும். மானை சுட்டவனை கொன்னியே, மானை சுட சொன்னான்ல அவனை ஏன் தூக்கலன்னு கேட்பாரு. கண்டிப்பாக செம்மர கடத்தல் வெட்டினவனை வந்துட்டு நீ பிடிச்சி அடிச்சே கொன்னியே, செம்மர கடத்தல வந்து கடத்த சொன்னான்ல அந்த நாயை ஏன் எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்பாங்கல்ல. இந்த கேள்வி இப்போ நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசையம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் சட்டமன்றத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நான் பேசிகிட்டு இருக்க சமயத்தில். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு
நீங்கள் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் 100 நாட்களில் என்னென்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் ஹைப் பண்ணுற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமைக்கிடுங்க. கமெண்ட் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி தான் இன்ட்ராக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.